அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டிய தலைப்பு தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வீடியோல நம்ம நீதி கட்சி சார்பா இருக்கக்கூடிய முக்கியமான வினாவிடைகளை பார்த்தோம். இந்த வீடியோல திமுக மற்றும் அதிமுக சார்பா இருக்கக்கூடிய முக்கியமான வினாவிடைகளை பார்க்கலாம். क्वेश्चंसக்குள்ள போயிடலாம். திமுக என்ற அரசியல் கட்சி உருவான ஆண்டு 1949. 1944ல சேலம் மாநாட்டுல பெரியார் என்ன சொல்லிருப்பாருன்னா நீதி கட்சி என்ற பெயரை திராவிடர் கழகமா மாத்திருந்திருப்பாரு. சரிங்களா? 1934ல அண்ணா அவர்கள் நீதி கட்சியில இணைவாங்க. சரிங்களா? 1937ல அண்ணா அவர்கள் நீதி கட்சியின் சார்பாக திருச்சி துறையூர்ல ஒரு மாநாட்டுல தலைமை வகிப்பாங்க. சரிங்களா? அடுத்து ஹோம்லேண்ட் என்ற பத்திரிகை வெளியிடப்பட்ட ஆண்டு 1957. 66ல ஹோம் ரூல் அப்படின்ற பத்திரிகை வெளியிடப்பட்டிருக்கும். 1953ல நம் நாடு என்ற பத்திரிகை வெளியிடப்பட்டிருக்கும். 43ல ஆரிய மாயை என்ற நூல் வெளியிடப்பட்டிருக்கும். இது எல்லாத்தையும் எழுதினது அண்ணா தான். கருப்பு சட்டை அணிய வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1945. திருச்சி மாநாட்டுல சொல்லியிருப்பாரு பெரியார். ஆனா இத அண்ணா அக்செப்ட் பண்ணாம நான் அணிய மாட்டேன், ஆனா என்னோட தொண்டர்கள் அணிவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ இங்க இருந்தே நம்ம அண்ணாக்கும் பெரியாருக்கும் ஒரு கோல்டு வார் மாதிரி ஸ்டார்ட் ஆகியிருந்திருக்கும். சரிங்களா? 1939ல அண்ணா அவர்கள் நீதி கட்சியோட செயலாளரா பொறுப்பேற்பாரு. அப்ப பி வரதராஜுலு என்ன சொல்லியிருந்திருப்பாங்கன்னா அண்ணாவை நீதி கட்சியின் மூளை அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. சரிங்களா? 1942 திராவிட நாடு என்ற இதழ் வெளியாயிருக்கும். 1946 திராவிட கழகம் சார்பில் இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடந்திருக்கும். நடுவண் அரசு அண்ணா நினைவாக 5 ரூபாய் நாணயத்தை எப்போது வெளியிட்டதுன்னா 2009ல. 1967ல அண்ணா சிஎம் ஆகியிருப்பாரு. 69ல அண்ணாவோட இறந்த ஆண்டு. 68 இதுல அண்ணா பல்கலைக்கழகம் இருக்காங்க இல்லையா, அவங்க அண்ணாவுக்கு டாக்டர் என்ற பட்டத்தை வந்து கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? அடுத்து மு கருணாநிதி அவர்கள் பதவியேற்ற ஆண்டு 1969. ஏன்னா 69ல அண்ணா இறந்திருப்பாங்க இல்லையா? 1953ல கள்ளக்குடி போராட்டம். ஏன்னா இந்த ஊர்ல வந்து டால்மியா சிமெண்ட் ஃபேக்டரி ரொம்ப ஃபேமிலியரா இருக்கும். ஸோ இந்த ஃபேக்டரியோட நேமே ஊருக்கு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டால்மியாபுரம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் வைக்கக்கூடாது, கள்ளக்குடினா கள்ளக்குடி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போராட்டம் வந்து பண்ணியிருப்பாங்க. 1942ல முரசொலி என்ற இதழ் வெளியிடப்பட்டிருக்கும். 1972ல எம்ஜிஆர் திமுக இருந்து பிரிஞ்சு வந்துருவாங்க. சரிங்களா? நீராறும் கடலுடுத்த என்ற பாடல் தமிழ்தாய் வாழ்த்தாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 1970. 1974ல அகர முதலி என்ற திட்டம் வெளியிடப்பட்டிருக்கும். 1969ல மத்திய மாநில உறவுகளை ஆராயறதுக்காக ராஜமன்னார் தலைமையில ஒரு குழு அமைப்பாங்க. 1989ல பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கியிருப்பாங்க. சரிங்களா? மெட்ராஸ் என்ற பெயர் சென்னை என்று எப்பொழுது பெயர் மாற்றப்பட்டதுன்னா 1996. 1999ல முதலாக மதுரையில உழவர் சந்தை ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? 2006ல காமராஜருடைய பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளா கொண்டு வந்திருப்பாங்க. 2010ல செம்மொழி மாநாடு நடந்திருக்கும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி ஸ்டார்ட் பண்ணப்பட்ட இயர் பாத்தீங்கன்னா 1972. 1973ல திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில மாயதேவர் அவர்கள் வெற்றி பெற்று எம்பி சீட் வாங்கி இருந்திருப்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் 1977ல எம்ஜிஆர் சிஎம்மா பொறுப்பேற்றிருப்பாங்க.
1980ல எம்ஜிஆரோட ஆட்சி கலைக்கப்பட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டிருக்கும். ஏன் அப்படின்னா எம்ஜிஆருக்கும் இந்திரா காந்திக்கும் ஒரு கோல்டு வார் மாதிரி போயிட்டு இருந்திருக்கும். சரிங்களா? தஞ்சை பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1981. 82ல இலவச சத்துணவு திட்டம் கொடுத்திருப்பாங்க. 83ல ஆந்திரா மாநிலத்துக்கு போயிட்டு கிருஷ்ணா நதியில இருந்து தண்ணி எடுக்கணும் அப்படின்றதுக்காக கிருஷ்ணா நதி ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க. 1987ல எம்ஜிஆர் இறந்த ஆண்டு. 1988ல ஜானகி சிஎம் ஆகியிருந்திருப்பாங்க. ஜெயலலிதா அவர்கள் அதிமுகவில் இணைந்த ஆண்டு 1982. 1991ல ஜெயலலிதா அவர்கள் சிஎம் ஆகியிருந்திருப்பாங்க. 1994ல மண்டல் கமிஷன் அவங்களோட பரிந்துரைகள் அமல்படுத்தப்பட்டிருந்திருக்கும். 1995 8வது உலக தமிழ் மாநாடு நடந்திருக்கும். எங்கன்னா தஞ்சாவூர்ல நடந்திருக்கும். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி யூஸ்ஃபுல்லா இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் படிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.